ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்பெஷலான கேரட் டேட்ஸ் வச்சு ஒரு ப்ளம் கேக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ½ கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ கேரமலைஸ் பண்ணுறதுக்கு வேண்டி ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி லைட் ப்ரௌன்லேருந்து டார்க் ப்ரௌன் கலர் வரைக்கும் வரணும். உங்களுக்கு டார்க்கு வேணும்னா டார்க், இல்லை லைட் கலர்ஸ் வேணுன்னா இடையிலே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி இப்போ லைட் கலர் வந்துடுச்சு. இன்னும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி அந்த ஹீட்லேயே இப்போ ஸ்டவ்வை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலர் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ½ கப் தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு அது இந்த சுகர் சிரப் நல்லா மெல்ட் ஆகி வரது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன். அந்த கேரட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு ½ கப் அளவுக்கு டேட்ஸு சீடெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது டேட்ஸும் கேரட்டும் நல்லா வெந்து வரணும். அந்த கேரமலைஸ் சிரப்போடு சேர்ந்து அது வரைக்கும் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அது சாஃப்ட்னஸ், அந்த டேட்ஸ் நல்லா சாஃப்டாகி அப்படி வரணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். உடச்சி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ 3 முட்டையை உடச்சிக்கிறேன். உடச்சிட்டு ஒரு பீட்டர் எடுத்து நான் பீட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் பீட் பண்ணியிருக்கேன். இன்னும் பீட் பண்ணணும். பீட் பண்ணி ஒரு லைட் பேல் எல்லோ கலர் வர வரைக்கும் பீட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ பேல் எல்லோ கலர் வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு ½ கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அது நாட்டு சர்க்கரையாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் பீட் பண்ணுறேன். பீட் பண்ணும்போது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த எக்கு சுகரோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வரும்போது அது ஒரு க்ரீம் மாதிரி ஃபார்ம் ஆகி வரும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ ஒரு ½ கப் வெஜிடபிள் ஆயில்னால் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம். ஸ்மெல் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணும்போது தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல் தெரியும். ஸோ அது வேண்டாம். மற்ற மாதிரி வெஜிடபிள் ஆயில், ஏதாவது குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வேண்டாம். இப்போ நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இன்னொரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் சின்னமன் பவுடர், பட்டை பொடின்னு சொல்லுவாங்க. இதில் 1 டீஸ்பூன் சேர்த்தா கொஞ்சம் கூட அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ப்ளம்மோட அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் கேக்கோட. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க. அரித்து நல்ல ஒரு மிக்சர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சேர்த்தது ஒரு 1/4 டீஸ்பூன் ஜாதிக்காய் பொடி. நான் அது பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நான் பவுட்ரு பண்ணனால கொஞ்சம் திக்னஸ் இருக்கும், சின்ன சின்ன இது இருக்கும். அதனால தான் நான் அரிக்காமல் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பவுட்ரு இருந்தால் பவுட்ரே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த எக்கு பீட் மிக்சரை இந்த மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம ரெடி பண்ண அந்த கேரமலைஸில் கேரட் டேட்ஸ்லாம் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மெதுவாக இது பண்ணி எடுக்கணும். இல்லை ஸ்பேட்சுலா யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இப்போ பண்ணிவிட்டு கொஞ்சம் பிஸ்தா நட்ஸை நான் அதில் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக்கிங் பேனில் வந்து இதை மாற்றிக்கலாம். பட்டர் பேப்பர் வச்சு போட்டுட்டு அதில் மாற்றிக்கலாம். இதுக்கு இடையில வந்து நீங்கள் ஓவன் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இது வந்து பேக்கிங் டைம் வந்து 175 டிகிரியில் வச்சுட்டு 40 to 45 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. நல்லா டேப் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு ஸ்டிக் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக போயிடும். மேலே வந்து கொஞ்சம் பிஸ்தா சோ போட்டுக்கிறேன். அதுக்கு கூட வந்து கொஞ்சம் ரைசின் வந்து சேர்த்துக்கிறேன். கருப்பு முந்திரி பழம் சேர்த்துட்டு இப்போ நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். 40 to 45 மினிட்ஸ் தான். இப்போ பேக் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கேக்கு. இது நல்லா கூல் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறின அப்புறம் எடுத்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் பீஸ் போட்டுட்டேன். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கேரட்டோட டேஸ்ட்டு, டேட்ஸோட டேஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.